மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற கவுகாத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆகஸ்ட் 22, 2022 அன்னைக்கு ஒரு பெண் வர்றாங்க. அவங்க ரொம்ப சோர்வா இருக்காங்க. அவங்களுடைய கண்கள்ல சில நாள் தூங்காத அந்த வலி தெரியுது. அதெல்லாம் தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏக்கத்தோட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் வந்த உடனே இந்த பெண்ணை கூப்பிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. என்னன்னா, வேலைக்கு போன தன்னுடைய கணவன் அமர்ஜோதி அவரும் வரல வீட்டுக்கு. நாங்க தங்கியிருக்கிற பிளாட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரமா என்னுடைய மாமியார் ஒரு வீட்டுல தங்கியிருந்தாங்க. அவங்களையும் காணா. என்னுடைய கணவனும் மாமியாரும் ஒரே நேரத்துல காணாம போயிட்டாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. அவங்க போட்ட சத்தத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனு நில குலைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த கணவர் அமர்ஜோதி, மாமியார் சங்கரிதே, இந்த 2 பேரும் எங்க போனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மம் முடிச்சு. அந்த 2 பேர்ல உடைய கணவர் மேகாலயா காடுகள்ல இருந்தார். உடைய மாமியார் தூரமா இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்தாங்க. இந்த 2 பேருக்கும் என்ன ஆச்சு, ஏன் அங்க இருந்தாங்க, இவங்களை யார் கொண்டு போய் அங்க விட்டது, இவங்க மறுபடியும் வீடு திரும்பினாங்களா இல்லையா அப்படிங்கிறது மேகாலயா மாநிலத்தையே உழுக்குன ஒரு கேஸ்ன்னு சொல்லணும். சரி, இந்த 2 பேருக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை பத்தியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த சங்கரிதே, இந்த பெண்ணுக்கு 62 வயது. உங்களுடைய கணவர் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். ஒரே ஒரு பையன், பேரு அமர்ஜோதி. இந்த அமர்ஜோதி நல்லா படிக்க வச்சாங்க. இந்த அம்மாவும் பையனும் ரொம்ப க்ளோஸ். தன் பையனுக்கு மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற ஒரு சிறந்த பெண்ணை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தேடி பல வரன்களை பார்த்து ஒரு பெண்ணை அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பெண் பேர் தான் பந்தனா கலிடா. இந்த பந்தனாவும் அமர்ஜோதியும் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஜோடின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்த அத்தனை பேரும் இவங்களை பொறாமையோட பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த 2 பேரும் வாழ்ற அந்த சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அப்போ ஒரு முடிவெடுத்தாங்க. என்னன்னா, தன்னுடைய பையனை தனி கொடுத்தன வச்சிடணும், தான் எந்த விதத்திலும் தன்னுடைய பையனுடைய காதல் வாழ்க்கைக்கு தொந்தரவா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தூரமா போய் தங்கிட்டாங்க. இவங்களுக்கு 5 வீடு இருந்துச்சு. அந்த 5 வீடும் வாடகைக்கு விட்டு சொந்த வீட்டுல தான் இருந்தாங்க. இவங்க எங்க தங்கியிருக்காங்க அப்படின்னா, ஜூ ரோட்ல இருக்கிற டினிரியா ரெசிடென்சி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இவங்க சொந்த வீட்டுல தங்கியிருக்காங்க. அங்கிருந்து 5 கிலோமீட்டர் பக்கத்துல நூன்மதி பிளாட்ன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பிளாட் இருக்கு. அங்க தன்னுடைய மகன் மருமகளை குடி வச்சிருக்காங்க. பணத்துக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவங்களை பொறுத்தவரை சீக்கிரம் பேரம்பேத்திய பார்த்துடணும், அவங்கள தான் கையாலேயே வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்படி இருக்கும்போது தான் இந்த மாமியாரும் கணவனும் காணா போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலை தான் தன்னுடைய அன்புக்குரிய மாமியாரும் கணவனும் காணா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. திரும்பி போனவங்க தன்னுடைய கணவன் காணாம போன அந்த வீட்டுல இருக்க முடியாது, ஏன்னா கணவனுடைய நினப்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிறந்த வீட்டுக்கே போய் தங்கிடுறாங்க. அப்படி அவங்க போய் தங்கும் பொழுது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த 2 பேரும் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அந்த 2 பேருடைய போன் சிக்னல்ஸ் எங்க வருதுன்னு செக் பண்ணி பார்த்தா, கடைசியா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது. அதுல அவருடைய கணவனுடைய போன் எங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குன்னா, அவர் இருந்தார்ல நூன்மதி பிளாட்டு, அங்கதான் அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய மாமியாரும் அவங்க இருந்த அதே வீட்டுல தான் அவங்க போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. போலீஸ்க்கு பெரிய குழப்பம். உங்க வீட்டுல தான் இருந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போயிட்டாங்க, திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டாங்க, பிளாக் மேஜிக் மாதிரி என்ன ஆச்சு, யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான குழப்பம். எந்த பக்கத்துல இருந்து இந்த என்கொயரியை ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம போலீஸ் எல்லாம் ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு 2 நாள் கழிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வந்த நபர் யாருன்னா, நிர்மலியா தே அப்படிங்கிற ஒரு ஆண். இவருக்கு 55 வயது. இவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாருன்னா, என்ன கடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு கூட்டம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. யார் உங்களை கடத்த முயற்சி பண்ணா அப்படின்னா, அவர் சொன்ன அந்த தகவல் தான் ரொம்ப அதிர்ச்சியான தகவல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பந்தனா கலிட்டா இருக்காங்கல்ல மருமகள், அவங்க வந்து ஒரு டீமை வச்சு என்ன கடத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ்க்கு உண்மையிலே பெரிய குழப்பம். ஏற்கனவே அந்த பெண் வந்து புருஷனை இழந்துட்டு நிக்கிறாங்க, மாமியாரையும் இழந்துட்டு சொந்த வீட்டுல தங்க முடியாம பிறந்த வீட்டுல போய் தங்குறாங்க. இந்த நேரத்துல உங்களை ஏங்க போய் அவங்க கடத்தணும், அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும் போது, சார் அந்த பெண்ணை நீங்க சாதாரணமா நினைச்சாதீங்க சார், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பொண்ணு, அதனால அந்த பொண்ணை நீங்க வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்படி இந்த என்கொயரி போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பந்தனா தான் மேல இப்படி ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிய வந்து அவர் மேல கேஸை ஃபைல் பண்றதுக்காக அதே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த நிர்மலியா மேல ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா,
இந்த நிர்மலியா இருக்கார்ல, இவர் யாரு அப்படின்னா இவங்களுடைய அத்தை சங்கரிதையுடைய சொந்த தம்பி. இந்த தம்பிக்கு என்னன்னா, சொந்த அக்கா கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, நமக்கு ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே இவர் ரொம்ப பொறாமக்காரு. அதனால எனக்கு இவர் மேல பயங்கரமா சந்தேகமா இருக்கு. என் வீட்டுக்காரையும் என் அத்தையும் இவர் தான் ஏதோ கடத்திட்டு போய் கொண்டிருக்கணும், அதனால இவரை பிடிச்சி நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. போலீஸ் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. நிர்மல் தே என்ன சொல்றாருன்னா, இந்த பந்தனா ரொம்ப மோசம்னு. பந்தனா சொல்றாங்க நிர்மல் தே ரொம்ப மோசம் அப்படின்னு. போலீஸ் ரெண்டு பேரையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும் பொழுது இந்த பந்தனா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மாமியாருக்கு நிறைய அக்கௌண்ட், நிறைய பணம் இருந்துச்சு, அந்த பணத்தெல்லாம் அவங்க காணாம போன இந்த காலகட்டத்துல நிறைய இந்த நிர்மல் தே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காரு, அதை கொஞ்சம் நீங்க பாருங்க அப்படின்னு தான் அந்த கம்ப்ளைண்ட்லயும் எழுதப்பட்டிருந்துச்சு. உடனடியா அது உண்மையா அப்படின்னு செக் பண்றதுக்காக சங்கரிதே கிட்ட என்ன அக்கௌண்ட் இருந்தது, எவ்வளவு பணம் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுது, இந்த பந்தனா சொன்ன மாதிரியே சங்கரி கிட்ட ஏறக்குறைய 5 பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தது. அந்த 5 அக்கௌண்ட்லயும் ஏகப்பட்ட பணம் இருந்தது. இவங்க காணா போனதா சொல்லப்பட்ட இந்த இடைப்பட்ட காலத்துல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பந்தனா சொல்றது சரி, நிர்மல் தே தான் ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்க அதுக்கான ஆதாரத்தை திரட்டுறதுக்காக எந்தெந்த ஏடிஎம் எல்லாம் போய் பணம் எடுத்தாங்க, அந்த ஏடிஎம் உடைய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணா அங்க போய் பணம் எடுத்திருக்கிறது இந்த பந்தனா. அப்ப ஏன் பந்தனா போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. பந்தனாவை இவங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அவங்க தலையில 4 தட்டு தட்டி உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும் பொழுது மெல்லமா அந்த பெண் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2013 அமர்ஜோதிக்கும் இந்த பந்தனாவுக்கும் திருமணம் ஆகுது. பந்தனா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஜிம் ட்ரெயினரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் ஆக்டிவிஸ்டாவும் இருக்காங்க. காலையில வெளில போனாங்கன்னா நிறைய இடங்களுக்கு அவங்க பயணம் செய்வாங்க, நிறைய நபர்களை சந்திப்பாங்க. ஈவினிங் டயத்துல அவங்க ஜிம் ட்ரெயினரா ஒர்க் பண்ணுவாங்க. கல்யாணத்தோட ஆரம்ப காலகட்டத்துல பெரிய தவறாவே தெரியல அவங்க கணவருக்கும் அவங்க மாமியாருக்கும். ஆனா போக போக தான் தெரிஞ்சது, இவங்க ஜிம் ட்ரெயினர் அப்படிங்கிற பேர்ல ஜிம்முக்கு வர்ற அத்தனை ஆண்களோடையும் ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க. சில நபர்கள் கூட இவங்க பாலியல் தொடர்பும் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத மெல்ல மெல்லமா கண்டுபிடிச்ச மாமியார், என்னுடைய ஒரே பையனுக்கு நான் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன், ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஒண்ணு நீ திருந்து இல்லைன்னா வீட்டை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இந்த பந்தனா நிறைய ஆண்கள் கூட தொடர்புல இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் கூட ரொம்ப தீவிரமான கள்ள தொடர்புல இருக்கிறாங்க. அந்த பையன் பேரு தாந்தி தேக்கா. ரூம் போட்டு இவங்க 2 பேரும் பாலியல் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நமக்கு இந்த பெண்ணு வேண்டாம், நம்ம டிவோர்ஸ் கொடுத்துடலாம், அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நம்ம செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மா உனக்கு எங்களுக்கு இனிமேல் செட் ஆகாது, நீ உனக்கு விருப்பம் போல நீ வாழ்ந்துக்க, உனக்கு நாங்க செட்டில் பண்ணிடுறோம், நீ போயிருன்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் அவங்க பேசியிருக்காங்க. இத பந்தனா கேட்டவங்க ரொம்ப அமைதியா இருந்துட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டு இந்த தாந்தி தேக்கா இருக்குல்ல, இந்த கள்ளக்காதலன், அவங்க கூட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நீ வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு இந்த பெண் சொல்லியிருக்காங்க, முட்டாள்தனமா பேசாத, நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா ஏதாவது ஒண்ணு ஜீவனாசமா கொடுப்பாங்க, ஆனா அங்க கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அந்த மொத்த சொத்தும் நமக்கு இருந்தாதான் நம்ம சந்தோஷமா வாழணும், அதனால நம்ம வேற ஏதாவது வழிதான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போதுதான் ஆகஸ்ட் 18, 2022 அன்னைக்கு நேரடியா தன்னுடைய மாமியார் தங்கியிருந்த அந்த டினிடியா ரெசிடென்சிக்கு போயிருக்காங்க. போயின உடனே இவங்க வெளியில இருந்து காலிங் பில் அடிச்சிருக்காங்க. மாமியார் வந்து திறந்த உடனே என்ன மருமக இங்கே வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்களாக மருமகிட்ட அவங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தை இல்லை. ஏன்னா மருமக இவ்வளவு ரொம்ப தப்பா நடந்துட்டு இருக்காங்கிற பயங்கரமான கோவத்துல இருக்கிறாங்க இந்த மாமியார். இப்ப வெளியில வந்து நின்ன உடனே கூப்பிட்டு ஹால்ல உட்கார வச்சு சொல்லு என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க. அத்தை, நீங்க என்ன தப்பா நினைக்கலாமா, நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரி இல்லையா, என்ன போய் நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க, என் கூட வந்திருக்காங்களா 2 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நான் பழகுற ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தப்பானவங்க கிடையாது, சோசியல் ஆக்டிவிஸ்ட், நான் நேரடியா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 2 பேரும் என்ன பண்றானுங்கன்னா, ஆன்டி நீங்க தப்பா நினைக்காதீங்க, உங்க மருமகள் கூட நாங்க ஃப்ரெண்டா தான் பழகுறோம், வேற எந்த தப்பான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை மன்னிச்சு பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாமியாருடைய காலில் போய் 2 பேரும் விழுவுறாங்க. மாமியாருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எப்பா காலெல்லாம் விழுவாதப்பா, எதிரிப்பா, அவங்க சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த 2 பேர்ல ஒருத்தன் அவங்க காலை கட்டி பிடிச்சிக்கிறான், இன்னொருத்தன் அவங்களுடைய கழுத்தை பிடிச்சிட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மருமகள் பந்தனாவும் கூட சேர்ந்து நெரிக்கிறாங்க. சில மணி துளிகள்ல மாமியாருடைய உயிர் அப்படியே அடங்குது. துள்ள துடிக்க அப்படியே அவங்கள கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. அதோட நிறுத்தல. இதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப கொடூரத்தோட உச்சமா அங்க இருந்த ஒரு மட்டன் வெட்டுற கத்தி, அந்த கத்தியை வச்சுட்டு
இந்த 3 பேரும் கதவை சாத்திட்டு அப்படியே பீஸா வெட்டியிருக்காங்க மாமியார. வெட்டி அந்த இடம் ஃபுல்லா ரத்த சகதியானதை பார்த்துட்டு அந்த பீஸ் எல்லாம் தயாரா கொண்டு வந்திருந்த பாலித்தீன் பையில போட்டு ஒவ்வொரு கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு சொல்லிட்டு நிறைய பாலித்தீன் பையில கட்டி அதை அப்படியே அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு கீழே இருக்கிற ரத்தத்தெல்லாம் கழுவி டோட்டலா கிளீன் பண்ணி விட்டு வெளியில 3 பேர் வந்து கதவை சாத்திட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நேரடியா தன்னுடைய வீட்டுக்கு, அதாவது நூன்மதி ஃபிளாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய கணவனையும் கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு வேலைக்கு போன தன்னுடைய கணவன் அமர்ஜோதி வீட்டுக்கு வரல, தப்பிச்சிட்டாரு. 2 நாள் ஆச்சு, அவர் வேலை நிமித்தமா வீட்டுக்கு வரவே இல்லை. கொலை பண்றதுக்கான சரியான சந்தர்ப்பம் இல்லை. இன்னொரு பக்கம் மாமியாரை வெட்டி ஃப்ரிட்ஜில் இருக்குது, அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. துரதிருஷ்டவசமா இந்த 2 நாளும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருக்காரு அமர்ஜோதி. ஏன்னா தனித்தனியா இருக்கிறதுனால அவர் வேலை பிஸினால ஃபோன் பண்ணாம இருந்திருக்காரு. சரியா ஆகஸ்ட் 20 அன்னைக்கு, 18 அன்னைக்கு மாமியாரை கொண்டாச்சு. 20 அன்னைக்கு வேலை முடிஞ்சு அமர்ஜோதி வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே இந்த பெண் தகவல் கொடுத்துருக்கா, இந்த மாதிரி வந்துட்டான், நீங்க 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. வீட்டுக்காருக்கு தெரியாம கதவை திறந்து விட்டு வீட்டுக்குள்ள 2 பேரையும் வர வச்சு அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு தெரியாம பின்னாடி வந்து மாமியாரை எப்படி கொண்டாங்களோ அதே மாதிரி அவருடைய கழுத்தை நெரிச்சு 3 பேரும் சேர்ந்து ரொம்ப கொடூரமா கொண்டிருக்காங்க. அதே மாதிரி கத்தியால அமர்ஜோதியும் பீஸா வெட்டி பாலித்தீன் கவர்ல அவங்க அதே மாதிரி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அந்த இடத்தையும் கிளீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பந்தனா தன்னுடைய கார்ல 2 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு மாமியாருடைய ஃபிளாட்ல போயிட்டு அந்த பாலித்தீன் கவர்ல இருக்கிற அத்தனை பீசஸையும் எடுத்து கார்ல வச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற கணவனுடைய உடல் எல்லா பாலித்தீன் கவரையும் எடுத்து கார்ல வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு இடம் தேடி போயிருக்காங்க. அப்படி இடம் தேடி போகும்போது மேகாலயால இருக்கிற ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்ல மாமியாருடைய உடல் பாகங்களை அங்க அதாவது மேகாலயத்துல நிறைய மலை காடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மலை கிராமத்துல மாமியாருடைய உடலை அங்க ஒவ்வொரு பார்சலா தூக்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததா நேரடியா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு தன்னுடைய கணவனுடைய பாடி பார்ட்ஸை தூக்கி வீசியிருக்காங்க. இது கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஏறக்குறைய 1 மாசம் கழிச்சு தான் இந்த தகவலே போலீஸுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு பெரிய டீம் போட்டு வில்லேஜில் போயிட்டு இவங்க வீசின இடத்துல தேடி இந்த பாலித்தீன் கவர் கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகிருந்தாலும் மாமியாருடைய உடல் பாகங்களை தேடி எடுத்துட்டாங்க. ஆனால் காட்டுக்குள்ள போட்ட தன்னுடைய கணவனுடைய பாடி பார்ட்ஸை அவங்க கடைசி வரைக்கும் எடுக்க முடியவே இல்லை. ஏன்னா காடுகளுக்குள்ள இருக்கிற மிருகங்கள், நாய், நரிகள் இதெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்டோம் இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மாமியாருடைய பாடி எடுத்து இவங்களுக்கு பந்தனா அந்த 2 பேர், அரூப் தேக்கா, தாந்தி தேக்கா, இந்த 3 பேருக்கும் எதிரான சாட்சியங்களை கலெக்ட் பண்ணிட்டு எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. இந்த கேஸ் கோர்ட்ல இன்னும் போயிட்டு இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரல. இந்த கோர்ட்டுக்கு வரும்போது இந்த பெண் பந்தனா எந்த விதமான கவலையும் இல்லாம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட் இல்லாம ரொம்ப கேஷுவலா அச்சீவ் பண்ணிட்டோம், 2 பேர் காலி, எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் மொத்த சொத்தும் எங்களுக்கு தாங்கிற மாதிரி அந்த பெண் ரொம்ப கேஷுவலா வந்திருக்காங்க. எந்த டென்ஷனும் இல்லாம இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. கோர்ட்ல இந்த கேஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரல. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பெண்ணுக்கு என்ன தீர்ப்பு வரும், இல்ல வழக்கம் போல நீதித்துறையை ஏமாத்திட்டு இந்த பெண் அந்த 2 பேரும் வந்துருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. காமம் அப்படிங்கிறது ஒரு காட்டாறு மாதிரி, அதுவும் முறை தவறிய காமம். இந்த கள்ள தொடர்புலாம் இருக்கு இல்லையா, இது வந்து அணை உடைக்கப்பட்ட ஒரு காட்டாறு மாதிரி. அது எப்படி பாயும், எத்தனை குடும்பங்களை அழிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. முறையான காமங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த மாதிரியான எண்ணத்தோட இருக்கிறீங்கன்னா இதுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இதுல விட்டு வெளில வந்தாதான் உண்டு. ஒன்ஸ் இதுக்குள்ள உள்ள போயிட்டா இந்த காமம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அழிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சான்று. இப்ப இந்த பெண்ணுடைய அப்பா அம்மாலாம் அந்த ஊர்ல யார் முகத்திலே முழிக்க முடியுமா? அநியாயம். இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிற பெண் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? யார் கூட வேணாலும் இருந்துட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானே. ஒரே பையன் அமர்ஜோதி, அவங்க அம்மா தன் பையன் எப்படிலாம் இருக்குன்னு கனவு கண்டிருப்பாங்க. பையன் கூட கடைசி காலத்துல இருக்கணுங்கிற ஆசையை கூட விட்டுட்டு மருமகளும் மகனும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியா போய் ஒரு பிளாட்ல இருந்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவையும் வெட்டி புருஷனையும் வெட்டி ஏன் இப்படிப்பட்ட ரொம்ப கொடூரமான செயலுக்கு இந்த குத்து விளக்குகள்லாம் போறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னுடைய மனநிலையும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்கள் RS ராஜா.
மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தொடர்ச்சியாக இணைப்பில் இருப்போம். நன்றி, வணக்கம்.